பயன்படுத்துகிற இந்த மொபைல் போன், அது எந்த கம்பெனியா இருக்கலாம், அந்த மொபைல் போன் தன்னுடைய எல்லா திறமைகளையும் அதற்குள்ள வைத்திருக்கிறது. நம்ம வாசிக்கிற யமகா கீபோர்ட், அதுல ஏறக்குறைய ஒரு 1000 சப்தங்கள் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், அது யமகாவுடைய அவருடைய வேலைப்பாடு. அப்படியானால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய திறமைகளை வெளிப்படுத்த, அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்த, அவருடைய பசுத்தத்தை வெளிப்படுத்த, அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்த நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய செய்கை. ஆங்கிலத்துல ஒர்க்மேன் ஆஃப் காட், அவருடைய செய்கையெல்லாம் உனக்குள் வைத்திருக்கிறார். உன் மூலமாக அவருடைய செய்கையை இந்த உலகத்துக்கு அறிவிக்க விரும்புகிறார். எனவே திரும்ப சொல்லுகிறேன், you are changed every day. Not only you are renewed, you are rewarded. திரும்ப சொல்லுகிறேன், உங்களை புதுப்பிப்பு மட்டுமல்ல, உங்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய காரியம்! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, கிராமத்துல ஊழியம் செய்யலாம், சின்ன சபைக்கு நீங்கள் மேய்ப்பனா இருக்கலாம், டசன்ட் மேட்டர், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்குரிய பலன் பரலோகத்திலே காத்திருக்கிறது. எனவேதான் திருமலை சொல்லுகிறது, ரோமர் 8:16-17 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, அவர்தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். யூ ஆர் ரிவார்டட். அவர்தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். இத்தனை பெரிய காரியம்! உலகத்துல மனிதர் கொடுக்கிற சாட்சி அன்பாவுடைய காலத்துக்கு ஏற்றாவது மாறி போகும். நீங்க நல்லவரா இருந்தா அவங்க சாட்சி கொடுப்பாங்க, அவளுக்கு புரோகிரமா இருந்தா சாட்சி கொடுப்பாங்க, அவங்களோட ஒத்து போனா சாட்சி கொடுப்பாங்க, அவள் செய்கிற துன்மார்க்கமான கிரியைகளுக்கு உடன்பட்டா உங்களை குற்ற சாட்சி கொடுப்பாங்க. ஆனால் தவறை தட்டி கேட்கும் போது, தவறு என்று சொல்லும் போது, தவறை உணர்த்தி காட்டும் போது யூ பிகம் an enemy. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்தானே தம்முடைய அவருடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இதுதான் உலகத்திலே பெரிய சாட்சி. உலகத்தின் சாட்சி அவசியம்தான், ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்துல உங்களை குறித்து சாட்சி சொன்னவர்கள் என்று தீமையாய் பேசுகிறார்கள். காலங்கள் மாற்றி விடுகிறது, சம்பவங்கள் மாற்றி விடுகிறது, சூழ்நிலைகள் மாற்றி விடுகிறது, எல்லாமே மாற்றி விடுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆவியோடு கூட உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். எனவேதான் யோபு சொன்னான், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். என் அன்புடைய பிள்ளையே, இட்ஸ் a reward. உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அவர் சாட்சி சொல்ல வேண்டும். எனவே இந்த தீர்மானியங்கள், தேவனே, உலகம் கொடுக்கிற சாட்சிகளை விட, உறவுகள் கொடுக்கிற சாட்சிகளை விட, அன்பா நண்பர்கள் கொடுக்கிற சாட்சிகளை விட ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி மேன்மையானது, மகத்துவமானது, உன்னதமானது. அந்த வார்த்தை